ஆஹா கல்யாணம் சீரியலில் இனிய எபிசோடில் வந்து நம்ம தாத்தாவும் பாட்டியும் ராஜலட்சுமி கிட்ட மகாவோட அருமை பெருமையெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே நம்ம ராஜலட்சுமி காதில் செவுடங்காதில் சங்கூதன மாதிரி தான். ஸோ எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாவை ஐஸ்வர்யா கூப்பிட்டு விட்ருக்காங்க. எதுக்காக கூப்பிட்டு விட்ருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து அந்த மதனை ஃபோனில் திட்டுன்னு திட்டேன், அவன் பயந்து ஃபோனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். நீ சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நான் செஞ்சதுனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் என் பக்கமே வரமாட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மகா இருந்துக்கிட்டு நீ ஏன் இப்படி செஞ்ச, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இப்படி இருக்கவே மாட்டாங்க, வேறு ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா மதனும் ஒன்றா இருக்கிற மாதிரி மாஃபிங் பண்ணி வந்து ஒரு வீடியோ வருது. இதை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஐஸ்வர்யா கதறி கதறி அழுகுறாங்க. மகாவும் அந்த வீடியோவை பார்க்குறாங்க. அந்த நேரம் பார்த்து சூர்யா மகாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. சூர்யா எதுக்காக கூப்பிட்ருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதனை பற்றி போலீஸ் விசாரிச்சிருக்காங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை கூப்பிட்றதுக்காக தான் கூப்பிட்ருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி மதன் வந்து கெட்டவன்லாம் இல்லை, அவன் நல்லவனம் தானா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மதன் மேலெலாம் சந்தேகப்பட முடியாது, உன் அக்கா தான் தப்பானவளாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மகா இதுக்கு கோவப்பட்டு என் அக்காவை பற்றி எனக்கு தெரியும், அவன் பெரிய கிரிமினலு அப்படின்னு சொல்லிட்டு இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிளம்பி திருப்பி ஐஸ்வர்யாவை பார்க்க போகிறாங்க. அதுக்குள்ளே ஐஸ்வர்யா சூசைடு அட்டன் பண்ணுறதுக்காக கத்தி எடுத்து கையை அறுத்துக்க போகிறாங்க. நம்ம மகா போயிட்டு எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கௌதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதனை பார்க்குறதுக்காக போகிறாப்புல. மதனை மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் மதனையும் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. நான் சொல்கிற மாதிரி நீ செய்யலைன்னா நீ தான் மாட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஐஸ்வர்யாவை தனியாக கூப்பிட சொல்கிறாப்புல. ஸோ எதுக்காக அப்படிங்கிறது நமக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. ஸோ ஐஸ்வர்யாவை கூப்பிடு, அப்போ அதை சாட்சியை எடுத்துக்கிட்டு ஐஸ்வர்யாவை நான் அடித்து துரத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட பிளானாட்டுக்கு. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் மதனும் ஒரு மெசேஜை போடுறாப்புல. ஸோ அந்த மெசேஜை வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே தான் வந்து படிக்கிறாங்க. மகாவும் சரி நம்ம ஐஸ்வர்யாவும் சேர்ந்து படிக்கிறாங்க. அவங்களோட திட்டம் என்னன்னா மதனை போலீஸோட மடக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம சூர்யாவும் திருப்பியும் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிறானா, என்னோடய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அவனை தேடி போக போகிறாங்க, எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.